புதிதாக வந்த ஜோசப் விஜய் கட்சி. இந்த ஜோசப் விஜய் கட்சி இப்ப களத்திலேயே இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவரே களத்தில் இல்லை. கரூரிலே நெரிசலிலே 40 பேர் மரணம். அதனை தொடர்ந்து நடத்திய கூட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மரணம் அடைகிறார்கள். மக்களுக்கு பெரிய இடையூறு. மக்கள் இப்பொழுது ஜோசப் விஜய் வெறுக்க துவங்கி விட்டார். அதுக்கு உச்சபட்சமா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க மனைவியே விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவர் எப்படி மக்களோட மனைவியோடய கூட்டணி வைக்க முடியல சாமி? மக்களோட நீ என்ன போய் இவர் கூட்டணி வைக்க முடியாது. அவங்க மனைவி எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தது, இலங்கை தமிழர் குடும்பம், நல்ல இந்து சமயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய குடும்பம் சங்கீதா. அந்த திருமணம் நடந்த போதே நான் சொன்னேன், அந்த சங்கீதாங்கிற பொண்ணை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஜோசப் விஜயும் ஜோசப் விஜயுடைய தகப்பனார் 2 பேருமே கிறிஸ்தவ மதத்துல தீவிரமான ஈடுபாடு கொண்டவங்க. அது இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை மதம் மாத்தினாங்க. ஜோசப் விஜயுடைய அம்மா இந்து, கடவுள் பக்தர், அவங்கள மதம் மாத்திட்டாங்க. ஜோசப் விஜயுடைய பாட்டி அவங்கள மதம் மாத்தினாங்க. என்ன காதலுக்கு என்ன மதம் இல்லைங்கிறீங்க? அப்புறம் ஏன் மதம் மாத்துறீங்க? ஜோசப் விஜய் திட்டமிட்டு கிறிஸ்துவ மிஷனரிகளின் கைப்பாவையாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை முறையை ஏத்துக்கிற மனசு அவர்கிட்ட இல்லை. இந்துவா இருந்தா ஒருவனுக்கு ஒருத்தி தானே சாமி, தமிழனா இருந்தா ஒருவனுக்கு ஒருத்தி தானே. இந்த லிவிங் டுகெதர், இன்னொரு இடத்துல குடும்பம் நடத்துறதெல்லாம் தமிழுக்கும் இந்து சமயத்துக்கும் விரோதமானது. இனி ரசிகர்கள் தெளிவாயிருவாங்க. இது நயினார் நாகேந்திரன் சொன்ன போது எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க. இனிமேல் ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் இப்ப அந்த அம்மா வழக்குக்கே போயிடுச்சு. என்ன முன்னுதாரணம் தலைவன்? நீ என்ன முன்னுதாரணம்? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? உனக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கிறான் இல்லையா? கல்யாண வயசுல பொண்ணு இருக்குது. நீ இன்னொரு நடிகையோட லிவிங் டுகெதர்ல இருக்கிறேன் அப்படின்னு உன்னுடைய மனைவி அறிவுரை சொல்லியும் கேட்காம இன்னைக்கு உன் மனைவியை நீதிமன்றத்துக்கு போக வச்சிருக்கிறியே, நீ ஒரு தலைவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. தமிழர்கள் ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆக அந்த தேர்தல் களத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தாவேகா கடையை மூட வேண்டியதுதான்.